12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சரியா ஒரு 18 நாள்ல நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 நாளா தமிழ்நாடு ஃபுல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லபடியா நீங்க பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுறீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு ரிசல்ட்ல ஒரு பெரிய சாதனை நடக்க போது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் பேட்ச் வந்து நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்களோட லைஃபை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லபடியா உங்களுடைய காலேஜ் லைஃபை கண்டினியூ பண்ணி நல்ல காலேஜ்ல நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையானது உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப தேவை. அப்படி இன்னைக்கு நம்ம 12th சயின்ஸ் குரூப்புக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோல வந்திருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 12th சயின்ஸ் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த முக்கியமான வேலையை தயவுசெய்து பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அப்பப்போ கிடைக்கும்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜா இருக்கணும், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 12th சயின்ஸ் குரூப்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி பத்தி பார்ப்போம். கெமிஸ்ட்ரி அப்படின்றது நிறைய பசங்களுக்கு வராத ஒரு சப்ஜெக்ட். எவ்வளவு படிச்சாலும் உங்களால கெமிஸ்ட்ரியில மார்க் எடுக்க முடியல. ஏன்னா இந்த பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் நமக்கு 2 பார்ட்டா கெமிஸ்ட்ரி தெரியுது. 12th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கட்டும், நீங்க எந்த வால்யூமை அதிகமான கவனம் செலுத்தணும், எந்த சாப்டர்ஸ் அதிகமான கவனம் செலுத்தணும், மொத்தமா இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கூட நமக்கு அந்த 15 லெசன்ல எந்த லெசனுக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தரணும், தியரிஸ் எப்படி நம்ம படிக்கணும், டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நாமெரிக்கல்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செக்ஷனா இருக்கு. நம்ம ஆல்ரெடி 12th கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கோல்டன் 5 மார்க்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த 5 மார்க்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பிடிஎஃப் கேட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கே பாத்தீங்கன்னா இதே கோல்டன் 5 மார்க்ஸ் வீடியோ நம்ம போட்டப்ப நிறைய பசங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சார் நீங்க கொடுத்த அந்த வீடியோ தான் வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்களோட இன்ஸ்டியூட்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வீடியோஸ் பார்த்தே வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல எங்களோட இன்ஸ்டியூட் சரௌண்டிங்ல இருக்கிற பசங்க, சயின்ஸ் குரூப் பசங்களே ஒரு 3-4 பேர் எங்களுக்கு சேர்ந்தாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்னா, சார் ஆஃப் இயர்லி எக்ஸாம் நீங்க கொடுத்த அந்த பிடிஎஃப் வச்சுதான் நாங்க கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும் எல்லாமே படிச்சோம் சார். அது அப்படியே வந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்து சரி நம்ம அதே இன்ஸ்டியூட்லயே சேர்ந்து படிச்சா நல்ல மார்க் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்க சேர்ந்தோம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் எங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட இன்ஸ்டியூட் சரௌண்டிங்ல இருக்க பசங்க ஒரு 3-4 பேர் சயின்ஸ் 12th சேர்ந்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்ம கொடுக்கறது வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இது சாதாரணமா நம்ம மேக் பண்ணல, இந்த வீடியோஸ் எதுவுமே உண்டு. இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வேலை செய்யுது. அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆஃபர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து கெமிஸ்ட்ரினா வால்யூம் 1 வால்யூம் 2 எல்லாத்தையும் எடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இந்த டாபிக்ஸ்ல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது, எப்படி கேட்கறாங்க, டெரிவேஷன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க, தேரி பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்றத செக் பண்ணி ஆர்கானிக்ல இருந்து எப்படி கேட்கறாங்க, இன்ஆர்கானிக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்றாங்கன்றதா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்றோம். அதனால யாரும் பயப்பட வேணாம். ஆல்ரெடி ஒரு கீழே எல்லா அந்த கோல்டன் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கீழே ஸ்லாட் ஆயிட்டு இருக்கும். இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ் மீடியம் பசங்களும் நம்மளோட வீடியோஸ் பாக்குற வியூவர்ஸா இருக்கிறதால நிறைய தமிழ் மீடியம் பசங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, சார் தமிழ் மீடியத்துக்கு போடுவோம்னு சொல்லிட்டு. நேத்து 12th போட்ட எக்கனாமிக்ஸ், 12th ஆர்ட்ஸ் போட்ட எக்கனாமிக்ஸ் அந்த வீடியோலயே நம்ம போட்டாச்சு, இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். அதே மாதிரி இந்த வீடியோமே சயின்ஸ் குரூப்புக்கு இன்னைக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அந்த கோல்டன் 3 மார்க்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கொஸ்டின்ஸ் வரும். முதல்ல இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு வந்தது, பின்னாடி அப்படி தமிழ் மீடியம் பசங்களுக்கு வரும். நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. 12th பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது உன்னுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயம். நீ எழுத போற எக்ஸாம்ன்றது, இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நீ ஸ்கூல் லைஃப்ன்றது உனக்கு எண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம் நீங்க நல்லபடியா எழுதணும்னா நம்ம பிளான் பண்ணி படிக்கணும், இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிக்கணும். இன்னும் சரியா 18 நாள் தான் எக்ஸாம் இருக்கு. நீங்க லாங்குவேஜுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சா கூட சரியா ஒரு 15 நாள் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு சயின்ஸ் குரூப் பசங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிகல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வீக்குமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பிராக்டிகல்ஸ்லயே போயிடும். அப்ப மீதி நடுவில் ஒரு 1 வீக் மட்டும் தான் நடுவில் இருக்கும். அந்த 1 வீக்குள்ள நம்ம பர்டிகுலர் குரூப்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணாலே உங்களால 70க்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஏ கணக்கு 60+ சாலிடா போயிட முடியும். இந்த 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சென்டம் பிளான் வீடியோ போட போறோம். கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும் எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸ்லயா இருக்கட்டும், மேக்ஸ்லயா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயா இருக்கட்டும், இது எல்லா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா
ஒவ்வொரு நாளும் நம்ம 8:30க்கு லைவ் வரும். ஒரு நாள் 10th, ஒரு நாள் 12th ஆர்ட்ஸ், ஒரு நாள் 12th சயின்ஸ் லைவ் வரப்போம். அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸும் இருப்பாங்க. நான் மட்டும் அந்த லைவ்ல இருக்க மாட்டேன், நம்மளோட டீச்சர்ஸ் இருப்பாங்க. இப்ப சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ் குரூப் டீச்சர்ஸ் இருப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறவங்க, மேத்ஸ் டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், பயாலஜி டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களோட டைரக்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம். அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு, எந்த செக்ஷன்ஸ்ல டவுட் இருக்கு, ஆர்கானிக்ல டவுட் இருக்கா, இன்ஆர்கானிக்ல டவுட் இருக்கா, டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், தேரி பார்ட் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணும், ஓகேவா? வால்யூம் 1 நல்லா படிக்கணுமா, வால்யூம் 2 நல்லா படிக்கணுமா, புக் இன்னர் கொஸ்டின்ஸ்க்கு கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம என்ன பண்ணணும், இப்படின்ற டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டைரக்டா அவங்க கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த லைவ் செக்ஷனே நம்ம போடுறோம். எவ்ரி டேஸ் 8:30 நைட்டுக்கு அந்த லைவ் இருக்கும். நாளைக்கு 12th லைவ், அதனால நாளைக்கு லைவ் மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு லைவ் கண்டிப்பா 8:30க்கு வந்துருங்க. இப்ப நம்ம கீழே உங்களுக்கு ஸ்லாக் ஆகிட்டு இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்லாட் ஆகிட்டு இருக்கும். கீழே நமக்கு வந்துட்டு இருக்க எல்லா 3 மார்க்ஸும் தரவா படிங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 18 நாள்ல நீங்க நல்லா மார்க் போகணும்னா எல்லாத்தையும் நல்லா படிச்சா நல்ல ஸ்கோர் பண்ணலாம். உங்களை தெய்வம் நல்லா படிங்க, ஓகேவா? இருக்கிற டேஸை வேஸ்ட் பண்ணாத. உங்களால முடியல, யாராலையும் முடியாது. நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பசங்க இப்ப வந்து பயப்படுறீங்க, ஓகேவா? ரொம்ப டேஸ் கம்மியா இருக்கு, எனக்கு எப்படி மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஆல்ரெடி 10th முடிச்சுட்டு 11th முடிச்சுட்டு ஒரு 2 பப்ளிக் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்க பிள்ளைங்க தான். பயப்படாத. உனக்கு நிறைய பசங்க சார் இப்ப கடைசி ஸ்டேஜ்ல கைடு யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும் 10th இருக்கட்டும் உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் புக் தான். புக்லயே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி படிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக், ஏதாவது ஒரு இதுக்கு நமக்கு வந்து புக் யூஸ் ஆகணும், அந்த டேட்டுக்கு மட்டும் கைடு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? என்ன பெஸ்டான கைடு வாங்கலாம்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அந்த கைட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்றோம், டேக் பண்ணி வரோம். உங்களுக்கு வேணா அந்த கைட்ஸ் வாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 12th பசங்க உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்க 10th and 11th பப்ளிக் எழுதிருக்கீங்க. நம்ம எழுத போற பென் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஓகேவா? கடைசி டயத்துல ஒரு டூப்ளிகேட்டா ஏதோ என்ன சொல்ற, டூப்ளிகேட் சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு பெண்ணை டப் டப்னு அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்வ கலர்ல என்ன பண்ணணும்னா அன்னைக்கு தான் புதுசா ஒரு பிராண்ட் ஒரு பெண்ணை வாங்கி என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கும். ஹேண்ட் ரைட்டிங் சரியா வராது, ஹேண்ட் ரைட்டிங் சரியா வராது, அது ஒரு பிரச்சனை. டைம் மேனேஜ்மெண்ட் வராது. நிறைய புதுசா ஒரு பெண் எழுத அந்த பெண் எழுதி பழகி இருக்க மாட்டோம். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட். அதனால ஒரு பெஸ்ட் ஐடியா ஃபார் 10th or 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஆனுவல் எக்ஸாம் எழுதுறவங்க, பப்ளிக் எழுதுறவங்க இருக்கட்டும், இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எந்த எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த பெண் என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க, ஓகேவா? நம்மளே நிறைய பென்ஸ் வந்து நம்மளே வந்து ஐடியாஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி பென்லாம் எழுதுன்னு சொல்லிட்டு. எங்க இன்ஸ்டியூட் நாங்க பசங்க சொல்றேன், அந்த பென்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும் அந்த பென்ஸ் எல்லாம் கூட நீங்க பார்த்து வாங்கலாம் தாராளமா, ஓகேவா? 12th கெமிஸ்ட்ரி நல்லபடியா படிங்க. கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியா படிங்க. இந்த 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கூட போறோம். அப்புறம் கோல்டன் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி வீடியோ வரப்போகுது. அப்புறம் கோல்டன் 5 மார்க்ஸ் விட திருப்பி தான் போட போறோம். ஒரு சென்டம் பிளான் வீடியோ இருக்கு. இது எல்லாமே கெமிஸ்ட்ரி புக் இன்னர் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாமே சேர்த்து போட போறோம். நீங்க கெமிஸ்ட்ரியில 70 out of 70 எடுக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்ல போறோம். நம்மளோட லைவ் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய இன்ஸ்டால ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க தொடர்ந்து 12th நல்ல மார்க்னா நம்ம கூட நீங்க இணைந்துகிட்டால் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.